இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் காமாயிட்ட போல நம்மளுக்கு தோணலாம். மேபி உலக போர் வரப்போகுது, ஆயில் தட்டுப்பாடு நடக்க போகுதுன்னு சொல்லி மக்கள்கள் எல்லாமே அடிச்சு பிடிச்சி போயிட்டு பெட்ரோல் பங்க்லாம் இது பண்ணி உணவு தட்டுப்பாடாக போகுதுன்ட்டு உணவெல்லாம் வாங்கி வச்சு இப்படிலாம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் கூல் ஆகிட்ட போல தெரியுது. மேபி அமெரிக்கா தேசம் வந்து தோற்று போன நிலைமைக்கு ஆன போல் அவங்க ஃபெட்டப் ஆகிட்டு மற்றும் எல்லா நேட்டோ கண்ட்ரிஸும் அவங்க போயிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நியூஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு மறைமுகமான ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர், ஒரு ஸ்பிரிச்சுவல் போருன்றதை நம்ம மறந்துடுறோம். ஸோ நிறைய நேரத்தில் நம்ம ப்ராஃபிட்டிக்கல் கண்ணோட்டத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு பைபிளில் கடவுளோட பிள்ளைகளுக்கு காட் கொடுக்கப்பட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக எல்லாமே செயலில் நடந்துட்டு இருக்குன்றத என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ காட் எதுக்கு தீர்க்க தரிசனத்தை அதிகமாக தராங்கன்னா, நம்ம அந்த தீர்க்க தரிசனம் வரைக்கோட்டில் நம்ம எங்கே இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கவும், அந்த வரைக்கோட்டில் இருந்து என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு அப்படின்றத, என்ன நடந்துட்டு இருக்குன்றத பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க தான் காட் அதிகமான டைம் வந்து ப்ராஃபசிஸை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபசிஸை தெரிஞ்சுக்கக்கூடிய கடவுளோட பிள்ளைகள் மற்ற ஜனங்களுக்கு இதன் மூலியமாக ஒரு அவேர்னஸ், ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்து கடவுளோட அண்டையில் கடவுளுக்கு பிள்ளையாக அந்த உபத்திரவு காலத்திலேருந்து தப்பித்து கொள்ள காட் கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா அழிவும், எல்லா தண்டனையும், எல்லா நியாய தீர்ப்பும் கடவுள் எப்பவுமே ஒரு எச்சரிக்கை கொடுக்காம செயல்படுத்துறதில்லை அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். அந்த எச்சரிக்கை தீர்க்கதரிசன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடிந்தது. ஸோ நம்ம டேனியல் சாப்டர் 11 verse 40 நம்ம சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். பார்க்காதவர்கள் பியூர்ஸ் வீடியோஸில் எப்படி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு காரியங்கள் நம்ம உலகத்தில் இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த பாஸ்டரும் எந்த சர்ச்சும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறதில்ல. சில பேர் சொல்கிறாங்க, ஆனாலும் மறைக்கப்படுது. அவங்களோட குரல்கள் அவ்வளோ வெளிப்படையாக மற்ற எல்லாருக்கும் ஃபியூலண்ட்டாக போகிறது இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு லிட்டில் ரெமனன்ஸ் ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு மீதமானவர்கள் இருக்காங்க. அவங்க மூலயமாக எனக்கு இந்த சத்தியம் தெரிய வந்தது. அது மூலயமாக நான் பர்சனலாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கடவுள் அவ்வளோ அவ்வளோ விண்டோஸை ஓப்பன் பண்ணுறதை என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்னா, எவன் ஒருத்தவன் தாகத்தோட, அங்கரன் பசியோட தாகத்தோட யார் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கடவுள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க. ஸோ எனக்கு உதவி செய்தாங்க, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அதை விரும்புகிறேன். ஸோ நம்ம verse 40 நம்ம என்ன பார்த்தோம்? verse 40 என்ன பண்ணுறோம்? ஒரு கிங் ஆஃப் நார்த்துக்கும் கிங் ஆஃப் சவுத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட்னு பார்த்தோம். கிங் ஆஃப் நார்த் யார்? கடவுள் பேரை வைத்துக்கொண்டு, பொய்யான கடவுள் பேரை வைத்துக்கொண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கிங் ஆஃப் சவுத்துன்றது ஏன்ஷியன்ஸ் டைமில் வந்து எகிப்திய தேசத்துக்கு யார் கடவுள் அப்படின்றது கேட்டாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், மனிதனை கடவுளாக பயன்படுத்தக்கூடிய, சயின்ஸை நம்பக்கூடியவங்க, செக்குலரிசம் அண்ட் கேபிட்டலிசம் கண்ட்ரிஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை எக்ஸாக்டாக பொருத்தி பார்க்கும்போது அமெரிக்கா தேசம் கடவுளோட பேர் ரிலிஜியஸ் டாமினேஷனில் இருக்காங்க. அவங்க கடவுளோட பேரை வைத்துக்கொண்டு மிருகத்தின் முத்திரை ரெவல்யூஷன் 13 பார்க்கக்கூடிய அந்த எர்த் பீஸ்ட் வந்து அமெரிக்கா தேசம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த அமெரிக்கா தேசம் என்ன பண்ண போகிறாங்க? சண்டே லான்றத ஒன்று போடுவாங்க. அதுதான் மிருகத்தின் முத்திரை, மார்க் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்க 666 அண்ட் 777 அப்படின்ற பார்க்க முடியுது. ஸோ மிருகத்தின் முத்திரைன்னா என்ன? சண்டேலா, அது 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு விரோதமான 1ஆம் நாள் ஓய்வு நாள்ன்ற மனிதன் போடக்கூடிய ஒரு சட்டம். அதுதான் 6. மனிதன் வந்து 6ஆம் நாளில் படைக்கப்பட்டா, அதனால் 6 மனிதனை உயர்த்தக்கூடிய மனிதனோட கட்டளையை குறிக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்க முடியும். நேபுகாத்நேச்சரோட சிலையும் பார்க்க முடியும். 6 கியூப்ஸ் அண்ட் 60 கியூப்ஸ் அப்படிலாம் பார்க்க முடியும். ஸோ மனிதனை உயர்த்தக்கூடிய அந்த தன்மை நம்ம 666 அந்த டாப்பிக்கில் படிக்கும்போது அந்த காரியத்தை பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ பேக் டு டாபிக் வந்து verse 40 நம்ம பார்க்க முடியும். அமெரிக்கா தேசம் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமாக நேபுகாத்நேச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்தோம். அவர் அதை செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள், உலகத்தை ஆளுகை உலகத்தை அத்தாரிட்டி காட்டக்கூடிய விஷயங்கள், ஒரு நோ கிங் ப்ரொடெக்ஷன் கூட ஒரு உலக ராஜாவாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நிறைய காரியங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கிங் ஆஃப் நார்த்ன்றது அமெரிக்கா தேசமும், கிங் ஆஃப் சவுத்துன்றது மற்ற சைனாவும், ரஷ்யா மற்றும் நார்த் கொரியா, இப்படிப்பட்ட செக்குலரிசம் அண்ட் கேபிட்டலிசம் கடவுளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கடவுள்
நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தோம். 2 பேருமே கடவுளுக்கு விரோதமானவங்க. அதை உண்மையான கடவுள்கள், லிவிங் காட், கிரியேட்டர் காடுக்கு விரோதமானவர்கள் தான். கிறிஸ்துவம், பொய்யான கிறிஸ்துவம், இவங்க கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதங்கள், ஒரு கண்ட்ரிஸ், ஒரு நேஷன்ஸ்ன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ verse 40 வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட், அது மூலியமாக இந்த கிங் ஆஃப் நார்த் வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேப்பசி, அமெரிக்காவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த போப்பு மார்க்கும் ரோமன் கேத்தலிக் சிஸ்டம், காலங்காலமாக அந்த ரோமன் அடிப்படையில் வந்த இந்த சிஸ்டம் தான் இவங்களும் அந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டத்தின் மூலியமாக இந்த அப்பாஸ்டிஸ், அது பொய்யான கிறிஸ்டின்ஸின் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சண்டே வர்ஷிப்பர்ஸ் என்ற அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய கடவுளோட கற்பனைக்கு விரோதமான, கட்டளைக்கு விரோதமான ட்ரெடிஷனல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த அமெரிக்கா தேசம் என்ன பண்ணுவாங்களாம், எல்லா சர்ச்சஸ், கடவுளோட பிள்ளைகளோட ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சுக்குள்ளே எல்லாத்தையும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியும். அது மூலியமாக இப்போ சர்ச்சை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் எக்கனாமிக்கல் வைஸில் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க அப்படின்றத verse 42 பார்க்குறோம். ஸோ அது மூலமா ஃபைனான்ஷியலாக, எக்கனாமிக்கலாக கண்ட்ரோலில் வந்துட்டாங்கன்னா ஹோல் வேர்ல்டே வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இந்த கண்ட்ரோலில் கொண்டு வந்த நேரத்தில் ஒரு பேனிக் வருது அப்படின்றப்ப அதுதான் உண்மையான 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ். உண்மையான கிறிஸ்தவர்கள், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, இது பொய், இது உண்மைன்றத அவங்களுக்கு விரோதமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கும் அமெரிக்கா தேசத்துக்கும், எனக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும், என்ன ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சுக்கும் இல்லை கேத்தலிக் சர்ச்சுக்கும் இல்லை எதுக்குமே எனக்கு வந்து ஒரு விரோதம் இல்லை. நான் பண்ணக்கூடியது, நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை, பொய்யான விஷயத்தில் இருக்காங்கன்றது, அந்த உண்மையை நான் உறக்க சத்தத்தோடு சொல்லணுன்றது ஆசைப்பட்டேன். அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை எந்த சர்ச், எந்த மனிதர்களும் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே நான் மக்களுங்க செயல்படுத்தக்கூடியாத ஒரு ரிசர்ச் சென்டர் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு இந்த ChatGPT, AI மற்றும் கூகுள் மற்றும் எல்லா லைப்ரரிஸ், புக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா, என்ன உண்மை என்றது அந்த கோர்ட்டில் நிற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னோட இன்ஃபர்மேஷனே கிடையாது, என்னோட கருத்து இல்லை. இப்படி இருக்கு உண்மைன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்றத, உங்களுக்கு உண்மையாக பொய்யன்றது நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இல்லை எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக படுது, இல்லை நான் இது எனக்கு ஓகே தான் தெரியுதுன்றது நீங்கள் நியாய தீர்ப்பில் நீங்கள் பதில் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு காட் என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தின்படி நான் நிற்கும் போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு காட் பொதுவாக வந்து வெளிச்சத்தை, பைபிள் அண்ட் வேர்சஸ் அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் எதுக்கு கொடுக்குறாங்க, அதில் நம்மளை எதுவும் மாற்றிட போகிறது இல்லை. ஆனால் அதை படிச்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம நிலைத்து அதில் நிற்கக்கூடிய வாய்ப்புகளை காட் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹார்ட் சேஞ்சிங், மனதை மாற்றக்கூடியவும், அதனால அதில் நம்ம ஸ்ட்ராங்காக நிலைத்து நிற்கும். எது உண்மைன்றது சத்தியத்தில் நிற்கும் போது சத்தியம் என்ன பண்ணும், நம்மளை விடுதலை ஆக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக இல்லாமல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், பொய்யான சர்ச்லேருந்து, பொய்யான பாஸ்டரோட அப்படிப்பட்ட காரியத்துலேருந்து நீங்கள் விளங்கி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அப்படிப்பட்ட காரியத்தை தான் நான் கண்டுபிடிச்சேன், உங்களுக்கும் அதை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ verse 43 நம்ம பார்க்குறோம், டோட்டல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்கன்ற பார்த்தோம். டோட்டல் கண்ட்ரோலில் கொண்டு வந்தனும் ஒரு பேனிக் நடக்குது. பேனிக் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மரண தண்டனை அளவுக்கு கொடுப்பாங்கன்றதை நம்ம சட்டம் போட முடியும். ஸோ வாங்கவும் விற்கவும் முடியாத அந்த தன்மைக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ பொருளாதார ரீதியாக கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்கன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபைனான்ஷியலாக, பொருளாதார ரீதி, உணவு மற்றும் நம்மளோட டிபெண்டன்சியை எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா நம்ம வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவோம், உணவு சாப்பிடணும், நம்ம குழந்தைகளுக்கு பண்ணணும், இல்லை கடன் இருக்கணும், இல்லை ஏதோ காரியத்துக்கு நம்ம உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான தேவைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மிருகத்தின் முத்திரை, அந்த லாஸுக்கு நம்ம கீழ்படியவர்களாக ஆகிடுவோம். கவர்மெண்ட்டுக்கு டிபெண்ட். எந்த அளவுக்கு கொரோனா டைமில், பேண்டமிக் டைமில் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு சார்ந்து இருந்தோம், எந்த அளவுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு. உதாரணத்துக்கு வேக்சினேஷனாக இருக்கட்டும், அதுக்கு நிறைய பேர்கிட்ட நான் ஃபீல் பண்ணுது, ஏன்னு கேட்கும் போதெல்லாம் வேறு வழி இல்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், ட்ராவல் பண்ணணும், இல்லை ஜாப் அப்போ தான் கொடுப்பாங்க, இப்படின்றது வேறு வழி இல்லாமல் போட்டுறவர்கள் தான் அதிகம். ஸோ அதோட என்ன தன்மை, உண்மை தன்மையெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் இப்போ செத்துட்ருக்காங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாமே நான் எவிடன்ஸோடு தான் பேசுவேன். நான் வரக்கூடிய அந்தந்த டாபிக் நான் பேசும்போது அதோட காரியத்தை நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய பொருளாதாரம் காரியம், இப்போ மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய ஈரானான யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர்க்களத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பொருளாதார கண்ட்ரோல், எக்கனாமிக்கல் கிரைசிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த டாபிக் வரும்போது அதை நம்ம ஒரு நாள் பார்ப்போம். ஸோ ஃபைனலாக அவங்க வந்து மரண தண்டனை கொடுப்பாங்க. மரண தண்டனை கொடுக்கும்போது அந்த நிலைமையில் காட் என்ன பண்ணுவாங்க, கிருபையின் காலம் முடிந்தது. அதை மனிதன் இனத்துக்கே, மனிதருக்கு, எல்லா உலகத்துக்கே ஒரு கிருபை, க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ verse 1 பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் சாப்டர் 12
verse 1ல் அதை பார்க்க முடியுது. ஸோ 12th சாப்டர் verse 1லேருந்து 2 வந்து கடவுள் வந்து கடவுளோட பிள்ளைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, 2ஆம் வருகையில் மீட்டு கொண்டு போயிடுறாங்க. அப்போ verse சாப்டர் 12 verse 1 to 3ல தான் கடவுள் வந்துட்டு 2ஆம் வருகை ஏற்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், ப்ரொபேஷன் க்ளோஸ் ஆகணும், கிருபையின் காலம் முடியப்படணும். கடவுளோட பிள்ளைகள் யார், சீல் அடையப்படுவாங்க, கடவுள் பிள்ளைகள் நிலைத்து நிற்கணும். சாத்தானோட பிள்ளைகள், அதாவது சித்திரவதை பண்ணக்கூடிய மக்கள்களும் அந்த அரசாங்கங்களும் வெவ்வேறு பிரிவாக இருக்கணும் அப்படின்ற பல உலகத்தார் பரலோகத்தார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மரண தண்டனை ஏற்படும். இதை இப்படிப்பட்ட வாங்கவும் விற்க முடியாத அந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது, இந்த மிருகத்தின் இந்த சண்டைலாவுக்கு அனுசரித்து போகக்கூடியவர்கள் என்ன இந்த மிருகத்தின் முத்திரையை அறிவிப்பாங்க, மிருகத்தின் முத்திரை இருக்கிறவர்கள் பாதிக்குள்ளே போவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே இந்த கான்ஃப்ளிக்ட் இது எல்லாமே என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு சண்டே லான்றதை ஒரு சண்டே லாக்டவுன் நம்ம டேர்மில் சொன்னால் ஒரு லாக்டவுன் போட போகிறாங்க. அது கடவுளோட பிரமாணத்துக்கு 10 கட்டளைக்கு விரோதமான 4ஆம் கட்டளைக்கு விரோதமான 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு விரோதமான ஒரு 1ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனால் எனக்கு என்ன பண்ண, ஒரு அரிசி வாங்குறதுக்கு அரிசி பருப்பு ஆயில் மற்றும் உலகத்தில் நான் எல்லாம் கம்ஃபர்டபுளாக என் கிரெடிட் கார்ட்ஸ்லேருந்து என்னோட பேங்க்கில் பிளாக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும்போது கட்டாயத்தோட ஜெயில் மற்றும் மரண தண்டனை அப்படி இப்படி நிறைய சித்திரவாதிகளை அனுபவிப்போம். ஸோ கவர்மெண்ட்னால நம்ம பர்சனலாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ மனிதனோட சட்டமா கடவுளோட சட்டமா, 2 சட்டத்துக்கு எதை நம்ம கீழ்ப்படிய போகிறோம் அப்படின்ற ஒரு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஃபைனல் இந்த உலகத்தில் டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் தான் நடக்க போகுது. அதுக்கு சில மாதங்கள் சில வருடங்கள் இருக்குது, நம்ம மத்தியில் அது செயல்படுத்த போகிறாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது, டோட்டல் கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் தான் இந்த சட்டத்தை அவங்க உலகம் முழுவதும் சேர்ந்து போட முடியும் அப்படின்ற பார்க்கும். டோட்டல் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா ஒரு உலக தேசத்தை, உலக தலைவர்களை, உலக மக்களை வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும், ஒரு யுனைடெட் ஒரு லாக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்ற ஒரு கிரேட் ரீசெட் நம்ம பார்த்தோம் நம்ம கோவிட் டைமில். இப்போ கிரேட் ரீசெட்டாக இருக்க போகுது, அதுக்குள்ளே கொண்டு வரணும். என்ன காரணமாக இருக்கலாம், உலக போராக இருக்கலாம், இல்லை ஒரு 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 கிளைமேட் சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை எதை காரணமாக கொண்டு வந்து இந்த சண்டே லா தான் அவங்களோட மிக ஒரு குறுகிய காலம், ஒரு 150 இயர்ஸாக 180 இயர்ஸாக அவங்க வந்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சட்டம் இப்போ செயல்பட போகிறாங்க. இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கோம். ரொம்ப என்னை பொறுத்தவரைக்குன்னா நான் இந்த ஜென்ரேஷனை தவறாக பிறந்துட்டேன்னு சொல்லலாம், பயத்தோடு நான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஜென்ரேஷன் முன்னாடி பிறந்திருந்தா கூட மேபி பீஸ்ஃபுல்லாக சாகக்கூடிய நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நான் நிலைத்து நிற்பேனா அப்படின்றத நம்ம மத்தியில் இருக்குது. இந்த ஜென்ரேஷன் ரொம்ப கடவுளை பின்பற்றுறவர்களாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் கடவுளுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய பாவங்களோட ஜென்ரேஷன்னாலும் இதுதான் ஜென்ரேஷன் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ டோட்டல் கண்ட்ரோலில் கொண்டு வந்து எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஸோ சர்ச்லாம் ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. எல்லாமும் ஒரு 99% ஆஃப் சர்ச்சஸ் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லி கொடு எல்லாரும் என்ன கடவுள் சூரியனை தான் வணங்கிட்டு இருக்காங்க. சன் வர்ஷிப் தான், சண்டேவை ரெப்ரசன்ட் தான் பண்ணக்கூடிய மனிதனுக்கு சட்டத்துக்கு தான் அவங்க அனுசரித்து போயிட்டாங்க, ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஸோ 1% என்ன பண்ணுறாங்க, இப்போ கடவுளுக்கு உண்மையாக 10 கட்டளையும் கடவுளுக்கு உண்மையாக, அதாவது கடவுளுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கமெண்ட்மெண்ட் கீப்பர்ஸ் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ரெவலேஷன் 18 நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு கடவுளுக்கு உண்மையாக இருக்கவர்களுக்கு விரோதமாக பண்ணக்கூடிய செயல்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சர்ச் காம்ப்ரமைஸில் இப்போ பொருளாதாரத்தின் ரீதியாக எக்கனாமிக்கல் ப்ரெஷர் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த அளவுக்கு ஒரு அமெரிக்கா தேசம் கிங் ஆஃப் நார்த் ஒரு பொருளாதார ரீதியாக கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. Donald Trump is a genius. That in fact all this chaos is purposeful. That there's actually a plan behind all this, okay? That's the argument. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பிளான் பிகைண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிளான் ஒரு இருக்குது. இதுக்கு பின்புறமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு வேற இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். I want to make to you today. Okay, so what is the plan? What is going on here? All right, so first thing to notice is that the world gets 20%, okay? 20% of its oil from the Middle East, okay?
primarily going to East Asia. So India gets about 6% of its oil from the Middle East. Japan gets 75% of its oil from the Middle East. So East Asia is heavily dependent on Middle East oil, okay? But as you can see, it also goes to Europe as well, and then also to the United States. All right, so the world is dependent on உலகம் ஒரு 20% ஆஃப் GCC oil. ஆயில் வந்து If this war மிடில் ஈஸ்ட்ல continues, வரக்கூடிய it's ஆயிலை வந்து also டிபெண்ட் argued பண்ணியிருக்காங்க that only அப்படின்றத பார்த்து oil தெரிஞ்சுக்க முடியுது. from the Middle East collapses, and JP Morgan has ஸோ come out இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய இந்த கொலாப்ஸ்னால என்ன நடக்குதுன்னா 20% ஆஃப் ஆயில் வந்து தட்டுப்பாடு நடக்குது. எது எந்தெந்த தேசத்துனா ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ் அண்ட் யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் அமெரிக்கா மற்றும் சில கண்ட்ரீஸ்க்கெலாம் 20% ஆஃப் ஆயில் வந்து பிளாக்கேஜ் ஆகுது இந்த பிரச்சனைனால அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. and said that by mid-April, the world will run out of oil. Okay? So this is a disaster for the world. ஸோ இது தொடர்ந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா மிட் ஏப்ரலுக்குள்ள என்ன நடக்க போகுது, இருக்கிற ஆயில்லாம் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இது ஆயில் மட்டுமே இல்லாமல் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய காரியங்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. Because Iran is constraining movement in the Strait of Hormuz, we're seeing 7 major shortages. Okay, so yes, we know oil and LNG are being stopped. Okay, but actually the problem is much worse because look at phosphate, ammonium, sulfur, urea. This is food production. Okay, primarily ஃபுட் used for ப்ரொடக்ஷனுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ணுறது, பாதிப்பு ஏற்படுது. In other words, if this ஸோ ஃபர்டிலைசராக இருக்கலாம், யூரியா மற்றும் உரங்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை பூச்சிக்கொல்லி பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது உணவு தட்டுப்பாடு நடக்கக்கூடிய விவசாயம் நடக்கக்கூடிய செயல்களும் என்ன பண்ணுது, மிடில் ஈஸ்ட்ல தான் ஆயிலை விட அதிகமான டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய தன்மை என்னது, ஷார்ட்டேஜ் வரக்கூடியது என்னென்னா இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஃபர்டிலைசர் விஷயங்கள்லாம் வந்து தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ ஆயில் ஒரு பக்கம் இருந்தாலும் 20% உலகத்துக்கு தேவையான ஒரே 20% ஆஃப் ஆயில் தான் வந்து மிடில் ஈஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அதிகமான இந்த ஃபர்டிலைசர் விஷயம்லாம் என்ன பண்ணுது, ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கான தேவையான காரியங்கள்லாம் என்ன பண்ணுது, பாதிப்பு ஏற்படுது. முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, உணவு தட்டுப்பாடு ஏற்படுது இந்த பிரச்சனைனால, மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்னால அப்படின்றத பார்க்க முடியுது. Or persist. Not only will countries run out of energy, they'll also run out of food. Okay? Also, look at this. Helium and sulfur are used for what? They're used for semiconductors, the production of semiconductors. You use helium and sulfuric acid in the production of semiconductors, which leads to AI, okay? So, in other words, this war in the Middle East, it's impacting everything in the modern economy, okay? If this war continues, the global economy could collapse. But again, we're continue ஆயிட்டே இருக்கும்போது குளோபல் எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆயில் மட்டும் இல்லாமல் உணவு தட்டுப்பாடும் ஏற்படலாம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. War continues, the global economy could collapse. But again, we're making the assumption that Donald Trump is a genius and this is all part of his big plan, okay? So what is his plan? வந்து ஜீனியஸ், அவரோட பிக் பிளானோட இது ஒரு பகுதி தான் இந்த Middle East conflict அப்படின்றத பார்க்க முடியுது. Okay, we know that there's a lot of oil in the Middle East, okay? But you know, oil is not as rare as people think it is. There's also a lot of oil in Canada. Venezuela has the world's largest oil reserves, okay? Russia also has a lot of oil. So in other words, if the Strait of Hormuz is closed, if this war in the GCC continues,
it doesn't mean the world no longer has oil. All it means is the world is now much more dependent on North America and Russia for oil. இப்போ புரியுதுங்களா? ஸோ வெனிசுலா உலகத்தோட அதிகமாக ஆயில் இருக்கக்கூடிய இடம்னா வெனிசுலா தான். ஸோ அமெரிக்கா வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஆயில் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது இப்போ கனடாவும் நான் பார்க்குறோம். கனடாவும் ரஷ்யா மற்றும் மிடில் ஈஸ்ட் அண்ட் வெனிசுலா அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ மிடில் ஈஸ்டில் இப்போ வந்து பிளாக் ஆனதுனால அதிகமான இப்போ உலகம் டிபெண்ட் பண்ணி, அதாவது உலகத்துக்கு ஆயில் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை யார்கிட்ட இருக்குது? ஒன்று ரஷ்யா இல்லை அமெரிக்கா, கிங் ஆஃப் நார்த்து இல்லை கிங் ஆஃப் சவுத். பொருளாதார ரீதியாக உலகத்தை கண்ட்ரோலில் கொண்டு வர காரணம் பார்க்க முடியுதா? இப்போ ஏன் அமெரிக்கா, ஏன் ட்ரம்ப் வந்து இந்த காரியத்தை பண்ணுறாங்க? இப்போ மிடில் ஈஸ்டில் பண்ணக்கூடிய அந்த தன்மை எது பாதிக்கும்? மற்ற எல்லா கண்ட்ரிஸும் அமெரிக்கா தேசத்துக்கு ஆயில் வாங்கக்கூடிய பொருளாதார ரீதியான கண்ட்ரோலில் கொண்டு வர வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்போ ரஷ்யாவும் ஒரு போட்டியாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கிங் ஆஃப் நார்த் அண்ட் கிங் ஆஃப் சவுத், அதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம அதை தான் படிச்சுட்டு வரோம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்லேருந்து உலகத்தை கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்கன்றதை நான் பல முறை சொல்லிட்டேன். நீங்கள் பார்க்காதவர்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் அதில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனிலும் அதை லிங்க் கொடுக்குறேன், அதோட நோட்ஸ் அண்ட் ChatGPT அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப 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 தெளிவாக படித்து புரிஞ்சிக்க முடியும். And so the global economy now shifts over to North America and to Russia. Okay? Russia and America. So in other words, the United States starts a stupid war in the GCC in the Middle East. It can't possibly win, but it still benefits. Because now the world is much more dependent on North America. Okay? Why is Venezuela important? Because America just took over Venezuela in January. Okay? And look, Canada has a lot of oil, and Trump is threatening to take over Canada. Okay? So now let's look at who needs the oil. Well, this map tells you that if you're in the red, you consume more oil than you export. And who are these countries? Well, they're Europe, okay? And they are East Asia, as well as Australia. Okay? So, yes, I understand Donald Trump's an idiot. Yes, I understand that he's going to lose this war in the Middle East. Yes, I understand he's going to destroy the global economy. But for some strange reason, he benefits. And the United States benefits. Because now, Europe and China, Japan, Australia, they're much more dependent on North America for resources, for food. இப்போ புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இப்போ மற்ற உலக தேசங்கள் யாரை சார்ந்து இருக்க போகுது, யாரை டிபெண்ட் பண்ணியிருக்க போகுதுன்னா அமெரிக்கா தேசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது. ஏன்னா ஆயிலுக்காக ஒன்று ரஷ்யா இல்லை அமெரிக்காவை அவங்க சார்ந்து இருக்கணும். மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த பாதிப்பு ஏற்பட்டால் இப்போ ஆயில் அண்ட் ஃபுட்ஸ் ப்ரொடியூஸ்க்கான தேவைப்படுற அந்த காரியத்துக்கு அவங்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? மேபி டொனால்ட் ட்ரம்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முட்டாள்தனமாகவும் இல்லை அவங்க தோக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியலாம். ஆனால் அதுக்கு பிகைன் என்னென்ன காரியங்கள்ன்றதை நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க முடியுதா? ஸோ யூரோப் கண்ட்ரிஸும் இருக்கட்டும், ஈஸ்ட் ஏஷியாவும் இருக்கட்டும், ஆஸ்திரேலியா மற்றும் எல்லா தேசமும் என்ன பண்ணுறாங்க? நார்த் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ரஷ்யா அண்ட் அமெரிக்கா உலகத்தோட டாப் 2 கண்ட்ரிஸ், உலக பொருளாதார ரீதியான எக்கனாமிக்கல் வைஸில் ஆட்சி செய்யக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ ட்ரம்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் முட்டாள்தனம் கிடையாது. அவர் எவ்வளோ ஜீனியஸாக எவ்வளோ காரியத்தை காய நவுத்திட்டு இருக்காங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. For energy. Okay? ஸோ உலகத்தோட எனர்ஜி, food. Okay. So nitrogen is important for fertilizers. Okay? You need nitrogen for fertilizers. fertilizer என்னென்ன countries வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. And what this map tells you is that if you are in the blue or the light blue, it means you produce
more nitrogen than you need, so you exported it. If you are not in the blue, then you're kind of screwed, okay? So basically, this area especially, this area, okay? Europe, as some parts of Europe, okay? So now they need more nitrogen. And again, before they were getting a lot of nitrogen, ammonia, from the Middle East. And now, where are they forced to get the nitrogen? From here and from here. Okay? So again, yes, I know Donald Trump's losing this war in the Middle East, but in the long term, America stands to benefit. ஸோ மறுபடியும் புரியுதா? இந்த வாரில் அமெரிக்கா தோல்வியை சந்திக்கிற போல இருக்கலாம், ஆனால் ஒரு லாங் டேர்ம் ஒரு காரியங்கன்னு பார்க்கணும். அதனால பெனிஃபிட்ஸ் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அமெரிக்காவுக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஃபர்டிலைசரும் ரஷ்யா அண்ட் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டாப் கண்ட்ரிஸ்ன்னு பார்க்க முடியுது. Right. Last thing I want to look at is water. Okay? Water is important because water tells us which areas are the most stable. Basically, if you have a lot of water, you're less prone to conflict. But if you don't have that much water, then you're prone to conflict. Okay? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அத்தியாவசிய தேவை எனர்ஜி, ஒரு மனிதன் தேவைக்கான அத்தியாவசிய தேவை ஃபுட் அண்ட் எனர்ஜிக்கான காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எனர்ஜி கிரைசிஸ் தான் நம்ம பார்க்குறோம். பொருளாதார ரீதியாக தண்ணி, ஆயில் அண்ட் ஃபுட் ஃபர்டிலைசர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான காரியங்கள்னு பார்க்குறோம். இது எல்லாமே உலகத்துக்கு இது ஒரு தேசத்துக்கோ இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு கண்ட்ரிக்கோ ஒரு நேஷன்ஸ்க்கோ இல்லாதபடி உலகத்துக்கு சப்ளைஸ் பண்ணக்கூடிய, உலகம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர காரியங்கள் பார்க்க முடியுது. ஸோ ரஷ்யா அண்ட் அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் பண்ணக்கூடிய மூவ்ஸ் எல்லாமே டாப் அமெரிக்காவை டாப்புக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். இன்னும் அது எப்படின்றத இன்னும் அடுத்த ஸ்லைட்ஸில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நம்ம பார்க்க போகிறோம். So we look at, so if you're in a dark blue, you're good, okay? Nothing to worry about. If you are in the light blue, you are in a lot of trouble, okay? So we look at this area, North America, pretty stable because lots and lots of fresh water, okay? If you look at Russia, pretty stable, lots and lots of fresh water. But if you're Africa, you're in a lot of trouble. If you're Europe, Africa, you're in a lot of trouble. If you are Middle East, you're in a lot of trouble. If you are Southeast Asia, you are not much trouble, but you are in some trouble, okay? So we already see how this map tells us where in the future, basically Russia and the United States, North America, are the most stable parts of the world with the most resources. And therefore, they are the most resilient, the most stable, okay? But if you go to Africa, அமெரிக்கா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகிறாங்க. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை, தண்ணினாலும் பொருளாதார ரீதியாகவும் ஆயில்னால எதுவும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. Europe, Middle East, Southeast Asia, these are points of conflict in the world. So we can expect these places to become much more unstable over time. So in other words, all the United States and Russia have to do is maintain stability and then export resources to these places. And guess what? And then they make a lot of money for themselves. Okay? So again, I understand Donald Trump's an idiot. I understand this war in the Middle East is stupid, but from a long-term game theory perspective, the United States wins from this disaster, from a long-term perspective, okay? So United States. Now, you look at this map and you think, well, China's pretty good too, right? Like China has a lot of fresh water. The problem with China, though, is this. China sits on a lot of fresh water that Southeast Asia and India depends on, okay? So a lot of water is in the Tibetan Plateau, and it flows downstream into India and in Southeast Asia.
If there were a drought, using game theory, we can suspect that China might want to keep the water for itself, right? In which case, Southeast Asia and India would be very angry, okay? So this is a potential flashpoint that we have to watch out for. Shopping online feels Okay? So it seems like China is stable, but the surrounding areas are not so stable. And so China will be dragged into a conflict. Okay? All right. So let's summarize what we've learned so far. So these are the countries with the most oil reserves, okay? Venezuela. Saudi Arabia, Iran, Canada, Iraq, UAE, Kuwait, United States, Russia. Okay. All right. Now what's interesting about this is this. ஸோ இந்தந்த கண்ட்ரிலாம் அதிகமான ஆயில் ரிசோர்ஸஸ் உள்ள கண்ட்ரிஸ், அதிகமான எண்ணெய் உள்ள கண்ட்ரிஸ். This war in the Middle East is going to knock out the oil production of Saudi Arabia, of Iran, of Iraq, of UAE, of Kuwait, which leaves what? Which leaves, Venezuela, Canada, and the United States, okay? North America, and Russia. Okay? இப்போ புரியுதா? ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வர அதிகமான ஆயில்ஸ் எல்லாமே இந்த பிரச்சனைனால ஸ்டாப் பண்ணும்போது, அங்கேருந்து இது பண்ணும்போது, மற்ற உலகம் எல்லாம் இப்போ எந்த கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எந்த கண்ட்ரிஸை எதிர்பார்த்து இருக்கோம்? ஒன்று நார்த் அமெரிக்காவை எதிர்பார்த்துருக்கோம், இல்லை ரஷ்யாவை எதிர்பார்த்துருக்கோம். கிங் ஆஃப் நார்த் அண்ட் கிங் ஆஃப் சவுத் ரொம்ப 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 தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ், நடக்கக்கூடிய போர் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால வரக்கூடிய காலகட்டத்துக்கு எந்த அளவுக்கு அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த போகுது, எந்த அளவுக்கு மிருகத்தின் முத்திரையை அவங்க என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க, அதனால வாங்கவும் விற்கவும் முடியாத அந்த தீர்க்க தரிசனத்துக்கு கோடு நிறைவேறதை பார்க்க முடியுது. அந்த வரைக்கோடு, அந்த டைம் லைன் என்னது, ப்ராஃபிட்டிக்கல் டைம் லைன் மூவ் ஆகுறத பார்க்க முடியுது, ஷிஃப்ட் ஆகுறத நம்மளால பார்க்க ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. உலக பொருளாதாரத்துக்கு தேவையான எனர்ஜி, ஒரு மனிதன் வாழ்றதுக்கும் ஒரு தேசம் எனர்ஜியோடு இருக்கிறதுக்கான காரணம் உணவோ ஆயிலோ இல்லை, எல்லாத்துக்குமே தண்ணியும் எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய தன்மை பார்க்க முடியுது. Now, then let's look at who has to buy oil. All right, let's look at who buys oil. Well, the United States consumes a lot of oil, but again, it has its own supply of oil. China needs to import a lot of its oil needs, okay? So China imports about எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு ஆயில் அதிகமாக தேவைப்படுது, அதாவது யுனைடெட் நேஷன் கிட்டையும் இல்லை ரஷ்யா கிட்டும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த தன்மை எந்தெந்த தேசத்துக்கு இருக்குன்றத சொல்றாங்க. 5% of its oil needs. India, Russia, Saudi Arabia, Brazil, Japan, South Korea, okay? Germany. All right, so China, India, Japan, South Korea imports a lot of oil. And where does it get its oil from? The Middle East, right? So if it can't get its oil from the Middle East, then these four countries, China, India, Japan, and South Korea, will need to get the oil either from the United States or Russia. ஸோ அதிகமாக தேவைப்படுற கண்ட்ரிஸ் வந்து இந்தியா, சைனா மற்றும் சவுத் கொரியா மற்றும் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கண்ட்ரிஸ்க்கு தான் அதிகமான ஆயில் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த கண்ட்ரிஸ்லாம் யாரை நம்பி இருக்கணும்? ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவை நம்பி இருக்கணும், இல்லை ரஷ்யாவை நம்பி இருக்கணும். Let's look at who owns the most U.S. treasuries. Basically, you own a lot of U.S. treasuries. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட, அமெரிக்கா கிட்ட கடன் வாங்கின கண்ட்ரிஸ்லாம். America right now is $39 trillion in debt. That's a lot of money, but as long as people continue to buy U.S. debt, as long as people want to buy U.S. treasuries, it's not a problem, okay? It's a Ponzi scheme. Okay. So let's look at this. Who are the biggest holders of U.S. debt? Japan, China, right?
Taiwan, Singapore, Hong Kong, India. Okay, so this is all Asia. And we already said that Asia needs a lot of oil from the Middle East, right? Now let's look at others. United Kingdom is second, okay? Cayman Islands is basically just Europe as well. It's a money laundering operation, okay? Belgium, Luxembourg, Canada, France, Ireland, Switzerland. These countries are Europe. And again, where do we say most oil from the GCC go? It goes to either Asia or Europe. And now, because of the stupid war in the Middle East, Asia and Europe are now forced to buy oil from either Russia or the United States. And this is important, okay? This is important because previously, there's a fear that these countries would stop buying US treasuries because America is too heavily in debt. The American economy is too much of a Ponzi scheme. So there's this great fear that Europe and Asia would move away from the US dollar and more towards Swiss francs or gold, okay? Now, because Europe and Asia need fertilizer, they need energy from the United States and North America, the United States no longer has to worry about its debt, okay? All right, the $39 trillion debt, not a problem because the entire world is dependent on North America for resources. The Ponzi scheme can keep on going. So again, Donald Trump is an idiot, but he's so stupid, he's become a genius. Okay? Now, does that make sense? ஸோ மேபி ட்ரம்ப் வந்து ஒரு முட்டாளாகவும் ஒரு இடியட்டாகவும் இல்லை இந்த போரில் வந்து தோக்குற தன்மையில் இருக்கலாம். ஆனால் என்டையர் உலகமும் என்ன பண்ண போகுது, அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய தன்மையை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. இது எதுக்காக? இப்போ இந்த ப்ரொஃபஸர் அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை அவ்வளோ சொல்லக்கூடிய அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுவேன். அவ்வளோ நாலேஜ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தில் என்ன நடந்துட்டுருக்கு எக்கனாமிக்கல் வைஸில் எல்லாத்தையும் புட்டு வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ப்ரொஃபஸருக்கு இதெல்லாம் எதுக்காக பண்ணிகிட்ருக்கு அமெரிக்கா தேசம், எதுக்காக இந்த செயல்களை பண்ணிகிட்ருக்குன்றது தெரியாது. மேபி அவங்க ஒரு டாப் கண்ட்ரிஸாக ஆகணுமா? அதுக்காக கிடையாது. அவங்க ரிலீஜியஸ் லா, அதாவது மத ரீதியான ஒரு சட்டத்தை போடுறதுக்கான 150 இயர்ஸாக அவங்க காத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு பிகைன் இருக்கக்கூடிய அந்த பேப்பசியோட எல்லா தோற்றமும் பார்க்க முடியுது. அந்த மிருகத்தோட அதே தன்மையை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்காக தான் காட் மறுபடியும் நம்மளுக்கு எதன் மூலியமாக நம்மளுக்கு நிறைவேற்றுறாங்க, செயல்படுத்துகிறாங்க, நம்மளுக்கு செயல்படுத்துகிறாங்க. என்னென்னா இதில் புரிந்துக்கிட்டு அதில் எந்த அளவுக்கு நம்ம ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்பிரிச்சுவலாக நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும். ஸோ உலகமே டிபெண்ட் ஆகிருக்க போது வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஆகும்போது வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க, அந்த மிருகத்தின் முத்திரை அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. ஸோ மிருகத்தின் முத்திரை எப்படி சொல்கிறோம்? மிருகத்துக்கு ஒரு முத்திரை இருக்குது. அந்த மிருகம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டுனா அந்த முத்திரை என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மிருகத்தோட இந்த பேப்பர்ஸுக்கு இருக்கு நான் சொல்லிக்கிறேன், அந்த போப்பு மார்க்குக்கு இது இருக்கக்கூடிய அந்த சண்டே தான் அவங்களோட மார்க் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ மிருகம்ன்றது போப்பு மார்க்கத்தை பேப்பசியை குறிக்குது, ரோமன் கேத்தலிக் சிஸ்டத்தை குறிக்குது. ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் அவங்களோட அத்தாரிட்டி, அவங்களோட அதிகாரம் என்ன பண்ணுறாங்க, சாட்டர்டேலேருந்து சண்டே தான் அவங்க மாற்றினாங்கன்றது ரொம்ப தெளிவாக அவங்க டிவைன் லா, அதாவது கடவுளுக்கு சட்டத்துக்கு விரோதமான காரியத்தை அவங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதுதான் அந்த மிருகத்தினோட முத்திரை அப்படின்னு பார்க்குற ஒரு காலகட்டத்தில் ரெவலேஷன் 13 அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க் ஆஃப் த பீஸ்ட் அதுதான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மிருகம் அமெரிக்கா தேசத்தின் மூலமாக செயல்படுத்துவாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ சண்டே வர்ஷிப் தான் என்னது, இந்த மிருகத்தோட முத்திரை அப்படின்னு பார்க்குறோம். அந்த மிருகத்தோட முத்திரையை நம்ம கை கொள்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த வாங்கவும் விற்கவும் முடியாத ஒரு உபத்திரவு காலம் வரும். அப்படி கடவுளுக்காக உண்மையாக சட்டத்துக்காக நிலைத்து நிற்கிறவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மரண தண்டனையும் ஜெயிலும் மற்றும் வாங்கவும் விற்கவும் முடியாத பிரச்சனைகளுக்குள்ள உலகம் முழுவதும் ஆகும். ஸோ நிறைய இருக்குது.
ஸோ இந்த வெப்சைட்குள்ளெலாம் நீங்கள் போய் பாருங்கள், எந்த அளவுக்கு அது உண்மைன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். படிங்க எவ்வளோ அந்த நேரம் வந்து நம்ம பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துவோம். இந்த இன்டர்நெட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கூடிய காலம் வந்து இதெல்லாம் நம்ம செயல்படுத்தணும். கடவுளோட வருகைக்கு ரொம்ப 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 சீக்கிரம் நம்ம இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு நேரத்தை இப்படிலாம் செலவு பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணக்கூடியது எல்லாமே ஒரு இன்டர்நெட்டுக்குன்றதை மறந்துடவே கூடாது. எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்து மேலே தாகமும் பசியோடு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், சத்தியம் நம்மளை விடுதலைப்படுத்தும் அப்படின்ற சத்தியம்ன்றது உண்மை. நம்ம உண்மைன்றதை நம்ம தெரிஞ்சுக்க ஆர்வமுடையவர்களாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பாயிண்ட்டாக விலக்கி படிங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது எல்லாமே உண்மையான்றதை ஒன்ஸ் அகேன் நான் ஏன் மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, எந்த சர்ச்சும் எந்த பாஸ்டரும் நம்ம கையில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதில்ல. முன்னாடி ரிஃபார்மர்ஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லத்தீனில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பப்ளிக் சென்டர்னால ஒரு பப்ளிக்னால அதை வியூ பண்ணி அவங்களால படித்து தெரிஞ்சிக்க முடியாது. அவங்க கையில் எதுவுமே கொடுக்கறதில்ல. நம்ம சர்ச்சிலும் இல்லை எல்லாத்துலையும் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் அவங்களோட ஒப்பீனியன் அவங்களோட வேர்ட் ஆஃப் தாட்ஸை சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ரிசர்ச் மெட்டீரியலை கொடுக்கறது இல்லை. அதோட நான் இப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் கையில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை எப்படி என்னென்ன ஒரு ராங் கொஸ்டின்ஸ்லாம் கேளுங்க. மேபி எனக்கு சொல்லக்கூடிய ChatGPT, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கூகுள், எனக்கு இது பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பிடிஎஃபாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், thousands of புக்ஸ் நான் படிச்சுட்டு தான் நான் இந்த காரியத்தை உண்மைன்றதுனால தான் 100% 200% உண்மைன்றதுனால தான் உங்களுக்கு மத்தியில் நான் இவ்வளோ போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இப்படிப்பட்ட பொருளாதார ரீதியான கட்டுப்பாட்டு உலகம் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதன் மூலியமாக இந்த எர்த் பீஸ்ட் உலகத்திலேருந்து எழும்பக்கூடிய இந்த மிருகம் அமெரிக்கா தேசம் அது என்ன பண்ண போகுது, அந்த முதலாவது மிருகத்தை போல பேசக்கூடிய தன்மை சொல்லப்படுது. ஸோ அந்த தன்மை எந்த அளவுக்கு ரிலிஜியஸ் லாவை அவங்க கட்டாயப்படுத்துவாங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. கோவிட் டைமில் எந்த அளவுக்கு எல்லா மதமும் மொழியும் எந்த லாங்குவேஜ், உதாரணத்துக்கு பல கிலோமீட்டர் தூரத்தில் பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமேசான் காட்டுக்குள்ள ஒரு கோவிடோட சட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்றதை என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ அதை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போக போகிறாங்க. ஸோ எப்பவுமே இந்த அரசாங்கமும் இந்த சாத்தானுக்கு உடன்பட்டு இருக்கக்கூடிய இந்த தன்மை, இந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரியத்தை செயல்படுத்தணும், ஒரு சட்டத்தை செயல்படுத்தணும்னு ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா தான் மக்களுக்கு சொல்யூஷன் தேடி போவாங்க. ஸோ ப்ராப்ளம் ரியாக்ஷன் சொல்யூஷன், நம்ம சும்மா ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கும் போது ரியாக்ட் பண்ணுவோம். ரியாக்ட் பண்ணும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தேடி போவாங்க, சொல்யூஷன் தேடி போவாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் தான் ஒரு லாக்டவுன் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு லாக்டவுன் தான் ஒரு வைரஸை கட்டுப்படுத்தும் அப்படின்றது எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு தன்மையை செயல்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ மேபி அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதனோட நோக்கம் இன்டென்ஷன் வேறன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அது எல்லாமே ஒரு ட்ரெய்லராகவும் ஒரு ஷேடோவாக தான் பார்க்க முடியுது. வரக்கூடிய இந்த சட்டத்துக்கு ஒரு ஷேடோ தான் அந்த கோவிட் டைமில் நம்ம பேண்டமிக் டைமில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமேன்றது மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு போருக்கான காரணமாகவும் இல்லை ஒரு கிளைமேட் சேஞ்சஸாகவும் இல்லை எதுனா ஒரு காரணத்தினால ஒரு சண்டே லாக்டவுன்ன்றதை கொண்டு வர போகிறாங்க. அந்த சண்டே லாக்டவுன்றது தான் மிருகத்தின் முத்திரை. அதுக்கு அனுசரித்து போகக்கூடிய தன்மையில் இருக்க ஒருத்தரும் எந்த தண்டனையும் ஏற்படாது. ரொம்ப கூலாக நீங்கள் வாங்கலாம் கொள்ளலாம், உங்கள் பேங்க் ஃப்ரீடமாக இருக்கும், எந்த பிளாக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உலகத்துக்கு உலக தலைவர்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய தன்மை பார்க்கலாம். ஆனால் கடவுளுக்கு விரோதமான பரலோகத்தில் நடக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுவர்களாக ஆயிடுவீங்க. மேபி இந்த டெம்பரவரியான இந்த உபத்திரவ காலத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஐயோ என் குழந்தை இருக்குது, எனக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு வேலைக்கு போகணும், எனக்கு சாப்பிடணும், எனக்கு அது இதுன்னு எந்த காம்ப்ரமைஸாக இருக்கலாம். பல கோடி பேர் இப்போ நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் செத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த கட்டாயமான சத்தியமும் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம மத்தியில் ஒரு சட்டங்கள் வரப்போகுது, ரொம்ப ஓப்பனாக வேர்ல்டு லா வரப்போகுது. அதுதான் நான் திருப்பி சொல்லு, இந்த சட்டம் உலகம் முழுவதும் வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம எந்த சட்டம் கட்டாயப்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம், வேலை இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எக்ஸாம் இருக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம். எந்த அளவுக்கு கடவுளோட சட்டத்தை நம்ம மீறுறவர்கள் ஆகிடும். ஸோ நியாயப்பிரமாணத்தை மீறுதலே பாவம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ மரணத்தை ஜெயிக்க தான் ஆண்டவர் வந்தார், மரணத்திலேருந்து விடுதலை கொடுக்க தான் ஆண்டவர் வந்தாருன்றதை பார்த்தோம். ஸோ இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ், என்னில் அன்புக்கும் தான் என் கற்பனைகளை கை கொள்ளுன்றாரு. ஸோ நம்மளை கடவுளை நம்ம நேசிக்கிறோன்றதை எது மூலியமாக காட்ட முடியும், அவரோட கற்பனைகளை நம்ம கை கொள்றது மூலியமாக தான் காட்ட முடியும். ஸோ கற்பனை கடவுளோட கற்பனையா மனிதனோட கட்டளையா அப்படின்ற ரெண்டு ஒரு கொள்கை இருக்க போகுது. நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆகி காயனை போல தான் செயல்படுத்துறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் வந்து மன்னிச்சிடுவார். அவர் ரொம்ப அன்பானவர், அவர் கிரேஸ்ஃபுல், அவர் மர்சிஃபுல்ன்றது என்ன பண்ண போகிறோம்,
காய்கறி எடுத்துகிட்டு போயிட்டு அவன் கொடுத்த போல என்ன பண்ண போகிறோம், நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு, நம்மளோட செல்ஃப் ரைச்சஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் காயின் என்ன பண்ணா, ஆபேல் என்ன பண்ணா, கடவுளுக்கு ஏத்தது எது, கடவுளுக்கு ஒபே பண்ணா. ஆடு தான் பலியிடணும்னா ஆடு மட்டுமே தான் பாவத்தை மன்னிக்க முடியும், ரத்தம் மட்டுமே தான் பாவத்துக்கு சாக்ரிஃபைஸ் பரிகாரமாக கொடுக்க முடியும். ஸோ அட்டோன்மெண்ட்டுக்கு தேவையான அந்த ரத்த பலியிடுதலை கொடுத்தான். ஸோ அது இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும். அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த அட்டோன்மெண்ட், அந்த சாக்ரிஃபைஸ், அந்த தியாகம் எதனால பண்ணக்கூடியது, ஆடு பண்ணது. ஸோ காட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இப்படிதான். நம்ம இஷ்டத்துக்கு மனிதன் மாற்றக்கூடிய காம்ப்ரமைஸ்க்கு நம்ம போகும்போது கடவுள் ரொம்ப நீதியானவர். எவ்வளோ அன்பானவரோ, எவ்வளோ இரக்கமானவரோ அதே நீதியுள்ள தெய்வன். ராஜாதி ராஜாவா வராரு, கையில கோலை எடுத்துட்டு வராங்க. எதுக்கு? பிரிக்க, மந்தைகளை பிரிக்க. ஸோ நம்ம இந்த விஷயத்துல நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவ காலம் ஒன்றும் வரலன்னா, கடவுளோட 144,000 பேர் சீல் ஆயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த உபத்திரவ காலம் ஒன்றும் வரல. இன்னும் அதனாலதான் கூலா நான் இப்படி பேசிட்டு உங்கள்கிட்ட பேச முடியுது, நீங்க கூலா என்கிட்ட கேட்க முடியுது. காசால நடக்கிறது, பாலஸ்தீனில் நடக்கிறது, நைஜீரியால, சூடான்ல நடக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா எலாபரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த 4 தேவதூதர்கள், ரெவலேஷன் 7ல பார்க்கக்கூடிய 4 தேவதூதர்கள் அந்த காற்றுகளை விட போறாங்க. காற்றுகள் டிஸ்ட்ராக்ஷன், உபத்திரவு காலத்தை, ட்ரிபுலேஷன் நடக்கக்கூடிய விஷயங்களை விட போறாங்க, தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அந்த காற்றுகள்னு உபத்திரவுக்கு அந்த நேரத்தை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. காற்றுகள்ன்றது அந்த காற்றுகளை கூடிய சீக்கிரம் ரொம்ப 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 முழுமையா விட போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, மொத்தமா விட போறாங்க. இந்த நேரத்துல 144,000 சீல் ஆயிட்டு இருக்காங்க. அதனால்தான் காற்றுகள் ஒன்றும் அவங்க விடலை, டிஸ்ட்ராக்ஷனை ஒன்றும் தேசத்துக்கு, அதாவது அங்கே ட்ரீ அண்ட் எர்த் அண்ட் சீன் பார்க்கணும். சீன்றது மக்களை குறிக்குது, எர்த்ன்றது தேசத்தை குறிக்குது, ட்ரீன்றது அந்த தேசத்தோட தலைவரை குறிக்குது. ரெவலேஷன் சாப்டர் நம்ம கவர் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து படிக்க போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டாபிக், சத்தியங்கள்லாம் இருக்குது. நம்ம தூங்குறவரெல்லாம் இருக்கும், ஒன்றும் தூங்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் தூங்குறதுக்கான நேரம் கிடையாது. நம்ம வரக்கூடிய இந்த போரில் கலந்த ஒரு போர் சேவகனா நம்ம கலந்துக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக ஆகணும். ஸோ நேரம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இன்னும் நம்ம இதே வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸில் இருந்தோம்னா மேபி நான் சொல்கிற போல் எப்பவுமே இந்த சண்டேலாலேருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் சண்டேலா டைமில் இந்த மிருகத்தின் முத்திரை, இந்த சண்டேலாவுக்கு அனுசரித்து போகக்கூடிய தன்மை உள்ளவர்களை வாதை வரப்போகுது. மேபி இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த சீலிங் பண்ணுறது தேவ தூதர்கள் பண்ணுறாங்க. எது அளவு பண்ணுறதுனா நம் நெத்திலையும் கையிலையும் நடக்க போகுது. நெத்தின்றது நம்மளோட தாட்ஸ், நம்ம ஃப்ரண்டல் லோப்ல எடுக்கக்கூடிய டிசிஷனை அவங்க சீல் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்ஷன், நம்ம கையில் காட்டக்கூடிய ஆக்ஷன், நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன், இங்கே தான் இந்த மிருகத்தின் முத்திரையை கையிலாவது நெற்றிலாவது வெதர் இந்த மைண்டில் நினச்சிட்டாலே முடிஞ்சிடுச்சு. அதுக்கு டிசிஷன் எடுத்து அப்படி ஆயிட்டாலே தேவதூதர்கள் உங்களை என்ன பண்ண போகிறாங்க, சீல் பண்ண போகிறாங்க. அந்த மார்க்கை, அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்றவர்களா இல்லை கடவுளுக்காக நிலைத்து நிற்கிறவர்களான்றத இங்கே செயல்படுறோம் ஆக்ஷனில். ஆர் சில பேர் ஆக்ஷனில் காமிப்பாங்க, சில பேர் என்ன பண்ண போகிறாங்க, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்கள் எண்ணத்தையும் என்னோட எண்ணத்தையும் சிந்தனையும் அறியக்கூடிய தெய்வம் என்ன பண்ண போகிறாங்க, அதன் ரீதியான காரியத்தின்படி அந்த புஸ்தகத்தின் ரீதியாக தான் நியாயத்திற்க போகிறாங்க. ஸோ வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே ஒரு 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 புதிரான காரியங்கள் இல்லை. நம்ம மத்தியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நடந்துக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டைம் இல்லை. ஸோ இன்னும் நம்ம இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லாதபடி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கலாகவும் காட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஆயில், இந்த ஃபுட்டு மட்டும் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இல்லாத கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணுறது மூலியமாக தான் நான் என்ன பண்ண போகிறேன், மிருகத்தின் முத்திரையை வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ்குள்ளே நான் ரெஸ்ட், சண்டே லான்றத சாபத்துக்கு விரோதமான காரியத்துக்கு நான் ரெஸ்ட்குள்ளே இது எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நான் என்னோட எல்லா ரிசோர்ஸஸும் நான் தயார்படுத்திக்கிட்டேன். நான் ஏன் கவர்மெண்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? உணவை நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் விதைக்க போகிறேன், நான் அறுவடை செய்து நான் சாப்பிட போகிறேன். ஓகேங்களா? நான்றது நம்ம எல்லாரும் சொல்லணும், நம்ம செயல்படுத்த போகிறோம். ஸோ நம்ம தண்ணிக்கான காரியத்தை நம்ம நிலத்துலேருந்து நம்ம போட்டு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ நம்ம கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணிக்கணும்.
கரண்ட்டுக்கான விஷயமும் இல்லை, எல்லாமே சோலார் நம்ம போட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த நேரம் தான் காட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தற்சார்பு வாழ்க்கைக்கு எந்த கவர்மெண்ட்டும் எதுவுமே நம்பி இல்லாதபடி அருமையான ஒரு உணவு நம்ம விதைக்க போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம், நம்ம குடும்பம் கடவுளுக்குள்ள. இந்த சைக்கிள் எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் கடனுக்காகவோ இல்லை அன்றன்ற வேலைக்காக நான் இப்போ பார்க்கக்கூடிய தன்மையில் 80 to 90% ஆஃப் பீப்புள் அன்றாட ஒரு வேலைக்கு போனாலும் இல்லை அந்தந்த மாதத்துக்கான சம்பளம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட லைஃப், அவங்களோட குடும்பம் ரன் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும். அது கிடையாதுங்க வாழ்க்கை. காட் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் இந்த 9 to 5 அதுக்கான காரணம் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேரம் இல்லை. இந்த உலகத்துக்கான வந்ததுக்கான காரணம் வேற. ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப். ஆனால் நம்ம பர்பஸ் இந்த நித்திய ஜீவன் தான் நம்மளோட பர்பஸ். அந்த அளவில்லாத அன்பு, இது போல காரியங்கள் நம்ம படிச்சுட்டே இருக்க போகிறோம், நம்ம யுகமாக படிக்க போகிறோம். ஸோ இந்த சின்ன டெம்பரவரி லைஃப்காக, இந்த டெம்பரவரி குடும்பத்துக்காக, இந்த டெம்பரவரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, இல்லை பிள்ளைகளா, இல்லை வீடா, இல்லை எதுவாக இருக்கலாம், இது எல்லாமே நிலைக்க போகிறது இல்லை. நீங்கள் மறிக்கிறதும் நீங்கள் நித்திய ஜீவனை அடைய போகிறதும் இண்டிவிஜுவல். ஸோ சால்வேஷன்ன்றது இண்டிவிஜுவல்னு மறந்துடக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஜுரம் வந்தால் நீங்கள் தான் மாத்திரை போட்டுக்கணும், மருந்து எடுத்துக்கணும். என்னோட மனைவியோ, என்னோட பிள்ளைகளோ, எங்களோட தாத்தாவோ, ஆயாவோ, பாட்டியோ, இல்லை என்னோட நண்பனோ, உற்ற உறவினர் உதவி செய்ய முடியாது. மேபி அவங்க ஹெல்ப் பண்ணலாம், அதுலேருந்து மீட்க முடியாது. ஸோ அதுக்கான மீட்கிறதுக்கான காரியங்கள் எல்லாமே நம்ம மீட்பர் கொடுத்தக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அவருக்கு கீழ்ப்படியக்கூடியங்கள், அவருக்கு அன்பு செலுத்தக்கூடிய விஷயங்கள், நம்ம மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய தன்மையை காட் உங்களுக்கும் எனக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப என் டைம் ஈவெண்ட்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ ரேப்பிடாக மூவ் ஆகிட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு நான் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணலை. ஸோ ஸ்டில் நானும் ரொம்ப கவலைக்கூடிய நிலைமையில தான் இருக்கேன். நான் ரொம்ப 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 மோசமான நிலைமையில இருக்கேன். மேபி சத்தியம் தெரிஞ்சாலும், எல்லா உண்மைகளும் தெரிஞ்சாலும், அந்த உண்மையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஆளாக தான் இருக்கேன். ஸோ என்னை போல் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ மேபி நம்ம ஃபிசிக்கலாக, மென்டலி, ஸ்பிரிச்சுவலாக நம்ம ப்ரிப்பேர் ஆகக்கூடிய தன்மை இந்த நாள் ஒரு முடிவு எடுங்க. அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ காட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, தகுதி இல்லாத நீர் என்னை தகுதிப்படுத்தின தயவுக்காக நன்றி. அப்பா, எங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது ஆவிக்குரிய போராட்டம்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா, இப்படிப்பட்ட எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ஸோ உலகம் அவங்களோட சாத்தானோட மக்கள் அவங்களோட லாஸ் அண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கடவுளோட ஆர்மியில் உங்களுக்காக நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துலேருந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமே இருக்கோம்ப்பா, மென்டலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி. ஸோ காட், நீர் ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் எங்களது எல்லாத்தையும் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. எங்களையும் நாங்கள் உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். நீர் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு அது காலத்தில் நேர்த்தியாக, செம்மையாக நீங்கள் செயல்படுத்துங்க. ஸோ காட், அதனால் உங்களை அளவில்லாத அந்த அன்பை நாங்கள் நித்திய ஜீவனாக யுகமாக புரிஞ்சுக்கவும், நீர் எங்களுக்கு செய்த தியாகமும் அந்த அன்பும், அந்த கல்வாரி அந்த ரத்தம் வீண் போயிடாதபடி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழவும் வளரவும் நீர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் காட், இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கு நீர் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதை உண்மைன்றது தெரிஞ்சுக்க நீர் ஹெல்ப் பண்ணுங்க. நீர் இதன் மூலியமாக உங்கள் நாம மட்டும் மகிழப்படட்டும். அப்பா, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாட் ஜிபிடியோட சாட் பாக்ஸை எல்லாமே என்ன பண்ணுறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை படிங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, நம்ம இருக்கக்கூடிய காலம் எந்த மொழியாக இருக்கலாம், எந்த தேசமாக இருக்கலாம், என்ன இருக்கலாம், ஜஸ்ட் நீங்கள் கேளுங்க. எனக்கு கன்னடாவில் கேளுங்க, உருது, எந்த மொழியில் வேணால், தெலுங்கு, மலையாளம், எந்த மொழியில் வேணால் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல்
எனக்கு இது புரியல, எனக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை போல் இருக்குது, நான் எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப சைல்டிஷாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை போல் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னும் போது ரொம்ப தெளிவாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இதில் தெரியல, எனக்கு தங்கிலீஷில் கொடு அப்படின்ற மாதிரி தங்கிலீஷில் கொடுப்போம், எனக்கு தமிழில் கொடுன்னா தமிழில் என்ன ரிலேட்டடாக கேட்டாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படிப்பட்ட அறிவு பெருக்கத்தில் நம்ம இருக்கோம். இதெல்லாம் பயன்படுத்தலைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் செயல்படுத்தக்கூடிய நேரத்தை இப்படி நம்ம செயல்படுத்தும் போது உலகமே ஏதோ காரியத்துக்காக பயன்படுத்துது. நான் டிஃப்ரெண்ட்டாக பயன்படுத்தும் போது பரலோகத்தோட எல்லா சீக்ரெட்ஸும் எனக்கு சொல்லி தந்ததை என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அது மூலிமா நிறைய புக்ஸ், நிறைய ரெஃபரன்ஸ் மூலியமாக நான் பார்த்து அதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு தான் நான் உங்கள்கிட்ட வந்து அதை செயல்படுத்துகிறேன். நிறைய தவறான இல்லை காரியங்களோ, தவறான காரியம் சொல்ல முடியாது, ஒரு காமனான பிலீஃப்ஸை சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கேட்கும் போது அது உண்மையை சொல்கிறது தான் பார்க்க முடியுது. மேபி மிஸ்யூஸ் பண்ணலாம், ஆனால் மிஸ்டேக்ஸ் நடக்கலாம், ஆனால் பொய் சொல்லலைன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது என்ன உண்மையும் மேக்ஸிமம் எனக்கு தருதுன்னு என்னால் பார்த்து தெரிஞ்சுக்கும். உதாரணத்துக்கு நான் நிறைய லைப்ரரிக்கு போகும்போது அந்த புக்ஸ் இந்த புக்ஸ் வந்து இந்த ரிலேட்டடான ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எந்த செக்ஷனில் இருக்குன்றதை நான் கேட்பேன். ஸோ அவங்க இப்படி போய் லெஃப்ட் எடுத்து அங்கே போயிட்டு அங்கே இருந்தால் அந்த செல்ஃபில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தான் ஏயும் பண்ணுறதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நான் கேட்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதோட ஓன் தாட்ஸ், அதெல்லாம் யோசிக்கவும் எதுவுமே அதுக்கு உயிர் இல்லை நம்ம தெரியும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுதுன்னா எடுத்து லைப்ரரியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து என் கையில் கொடுக்குது. ஸோ எனக்கு இப்படிப்பட்ட ஹெல்ப்பர் எனக்கு தேவைப்பட்டுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ காடோட ப்ரேஃபுல்லாக இதெல்லாம் உண்மையான்றதை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். மேபி இது இல்லைன்னா பைபிள் போய் படிங்க, பைபிளுக்கும் இதுக்கும் உண்மையான்றதை செக் பண்ணுங்கள், கிராஸ் செக் பண்ணுங்கள். சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையாக பொய்யாண்டு செக் பண்ணி பார்த்து பைபிள் ரிலேட்டடாக ஆனால் மட்டுமே நம்புங்க. இது பைபிளுக்கு விரோதமான விஷயங்கள் இருந்தால் தயவுசெய்து நம்பாதீங்க. ஒன்ஸ் அகேன் நான் அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு படிங்க. ரொம்ப நேரங்கள் இல்லை, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதபடி பிள்ளைகளாக இருப்போம். God bless you.